ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். கிச்சனில் நாம் வேலை செய்யும்போது சில வேலைகளை ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வோம். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு செய்கிற வேலைகளை ரொம்ப ஈஸியாக எப்படி எளிமையாக முடிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் கூடவே சேர்த்து நம்ம கிச்சனில் தேவைப்படுற நிறைய டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான டிப்ஸ் தான். அதாவது நாம் கிச்சனில் காலை வேலைகள் எல்லாம் வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த குக்கர் ரொம்ப மக்கர் பண்ணும். அதாவது விசில் வராமல் இருக்கும், இல்லை அப்படின்னா தண்ணி வெளிஞ்சிட்டு இருக்கும், தண்ணி லீக் ஆகிட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அதில் இருக்கிற கேஸ் கட் தான். இதை ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சப்போஸ் நம்ம ரொம்ப எமர்ஜென்சியாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இது சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கிற டைமில் நாம் இந்த மாதிரி கொஞ்சம் டைம் ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி தண்ணியில் நம்ம போட்டு வச்சுட்டு மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது சரியாக பர்ஃபெக்டாக வேலை செய்யும். இதுக்கு பதிலாக ரன்னிங் வாட்டரில் 1 நிமிஷம் வச்சுட்டு நம்ம எடுத்து மறுபடியும் யூஸ் பண்ணும்போது அப்போ கூட இது கரெக்டாக வேலை செய்யுங்க. சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற குக்கரோட மூடியை பாருங்கள் எப்படி வளைஞ்சு போயிருக்குதுன்னு. ஆனால் இந்த குக்கரோட மூடியை இன்னும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம குக்கர் மூடி வளைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா இதில் விசில் வரவே வராது. அதே டைமில் தண்ணியும் ரொம்ப வலிஞ்சிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நம்ம தண்ணியில் வச்சுட்டு நம்ம மறுபடியும் இதை போட்டோம் அப்படின்னா சூப்பராக விசில் வருங்க. இந்த மாதிரி குக்கரோட மூடி வளைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு விசில் வரலையேன்னு சொல்லிட்டு நம்ம அதை தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி நம்ம தூக்கி போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி டைம் இல்லை, தண்ணியில் போடுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி குக்கர் யூஸ் பண்ணிட்டு முடிஞ்ச உடனேயே இந்த கேஸ் கட் எடுத்து ஃப்ரீசரில் போட்டு வச்சுடுங்க. எப்பெல்லாம் தேவையோ அப்போ இதை எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு விசில் வரும். அடுத்ததான் முக்கியமாக இன்னொரு டிப்ஸ் பார்க்கலாம். நாம் இந்த மாதிரி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி எல்லாம் அதில் உட்கார ஆரம்பிச்சிடும். மறுநாள் நம்ம பார்க்கும்போது மொத்தமாக அழுகி போயிருக்கும். வெங்காயத்தை நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்க முடியாது. அதே சமயத்தில் நாம் இந்த மாதிரி பாதி வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு நிறைய சிச்சுவேஷன்ஸும் ஏற்படும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ண உடனேயே அதோட தோல் நம்ம முழுவதுமாக நீக்கவே கூடாதுங்க. எப்போவுமே நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு வெங்காயத்தை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பாதி வெங்காயம் மட்டும்தான் நான் தேவைப்படுது. அந்த பாதி வெங்காயத்தை மட்டும் எடுத்துட்டு மிச்ச வெங்காயத்தில் இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் அல்லது நெய் இந்த மாதிரி மேலே கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கவுத்தி வச்சோம் அப்படின்னா எந்தவித பிரச்சனையும் இருக்காது. எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் வெங்காயம். அதே சமயத்தில் பூச்சியும் வராது. நமக்கு நீங்கள் நிமித்தி வச்சா கூட அதில் உட்காராமல் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி நிறைய புதினா இருக்குது அப்படின்னா நாம் இந்த புதினாவை எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கொஞ்ச நாளையே அழுகி போயிடுங்க. நம்ம ஃப்ரிட்ஜிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சா கூட கொஞ்சமாக அந்த இலைகள் எல்லாம் கருத்து போயிடும். அந்த மாதிரி இலைகள் கருத்து போகாமல் 1 வருஷம் ஆனால் கூட அந்த ஃப்ரெஷ்னஸ் தன்மையோடு இருக்கிறதுக்காக நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற புதினா இலைகளை மொத்தமாக நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வெயிலில் காய வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூனுக்கு இந்த மாதிரி கொத்தமல்லி விதைகள் போட்டு நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்ததாக ஒரு 4 டீஸ்பூனுக்கு உளுந்து இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கோல்டன் கலர் ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி நல்லா வறுத்து எடுக்கணும். இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுட்டு அடுத்ததாக நாம் ஒரு 4 டீஸ்பூனுக்கு கடலை பருப்பு இந்த மாதிரி எடுத்து இதையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கோல்டன் கலர் ஆற வரைக்கும் இதையுமே நம்ம நல்லா வறுத்து எடுக்கணும். இந்த உளுந்து கடலை பருப்பு எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா ரோஸ்ட் ஆகிறதுக்கு வேறுபட்ட டைமை எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக 4 டீஸ்பூனுக்கு எள்ளு எடுத்துக்கலாம். எள்ளு ஆப்ஷனல் தான், இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இப்போ 4 டீஸ்பூனுக்கு எள்ளு எடுத்து இதையுமே நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல கோல்டன் கலர் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சிடணும். இல்லை அப்படின்னா தீஞ்சு போயிடும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 மிளகாய் இந்த மாதிரி சேர்த்துருக்கிறேன். இதையுமே எண்ணெய் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வெயிலில் காய வச்சோம் இல்லைங்களா, அந்த புதினா இலைகள் இதையுமே இந்த மாதிரி நல்லா கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி அந்த கடாயிலேயே போட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நாள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை நல்லா இந்த மாதிரி சூடு பண்ணி எடுக்கலாம். முதல்ல நாம் இதை கையிலேயே இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா பொடியும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நம்ம இதை வெயிலேருந்து எடுத்து வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்து காமிக்கிறேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நாம் எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணி நல்லா பவுடர் பண்ணாவே போதும். இப்போ பாருங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி நம்ம புதினா இலைகளை பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். அதே சமயத்தில் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஒரு சைடிஷ் கிடச்சதாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இது கூட, அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான விஷயமும் கூட. பவுடர் பண்ணும்போதே தேவைக்கு உப்பு போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொரன்னு பவுடராக கிடைக்கும். நமக்கு ரொம்ப சாஃப்டான பவுடராக இருக்காது, லைட்டாக கொரன்னு தான் இருக்கும் நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணும்போது. இது நாம் இட்லிக்கு சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இட்லி பொடி யூஸ் பண்ண மாதிரியே லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இட்லிக்கே தொட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறது அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன். அதையும் போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி கேக் மாதிரி இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம இந்த மாதிரி இட்லி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி புதினா பவுடர் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி இலை மட்டும்தான் நான் பவுடர் பண்ணியிருக்கிறேன். மிச்ச பாதி இலைகளை நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நாம் வந்து இது நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், குஸ்கா செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம சட்னிக்காக கூட இதை மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது காஞ்சு போயிடுச்சு, இதோட வாசனை வந்து மறுபடியும் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி நிறைய புதினா இலைகள் இருக்கும்போது இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணவும் முடியும். அடுத்ததாக முக்கியமாக இன்னொரு டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. இந்த பாட்டிலோட டாப் அண்ட் பாட்டத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் வந்து டாப் அண்ட் பாட்டத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு பாட்டிலோட மிடில் பகுதியை இந்த மாதிரி குறுக்கு வாக்கில் கட் பண்ணி விட்டுருங்க. நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது பாருங்கள் ஒரு பேப்பர் மாதிரி கிடைக்கும் நமக்கு. ஸோ இது நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் கிச்சனில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம நிறைய கீரைகளை எல்லாம் வச்சு கட் பண்ணும்போது நம்ம கை வந்து கட் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்துட்டே கட் பண்ணுவோம். அதே சமயத்தில் நமக்கு ஒரே அளவில் கிடைக்கவும் செய்யாது. நாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பாக இருக்கும். அதாவது நம்ம எவ்வளவு கீரை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்குங்க. நம்ம கையுமே வந்து தூரமாக வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். முதல் முறையாக கிச்சனுக்கு போகிறவங்களுக்கு இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். இது வந்து கீரை கட் பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாதுங்க. இது வந்து பீன்ஸு, அவரைக்காய் இந்த மாதிரி காய்கறிகள் கூட நம்ம உள்ளே வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பாக இருக்கிறதால இது வந்து நம்ம எந்த அளவுக்கு நமக்கு காய் வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இதை டைட் பண்ணி கொடுத்து நம்ம ரொம்ப ஈஸியாக நாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். கண்டிப்பாக இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எமர்ஜென்சி டைமில் நம்ம வந்து ரொம்ப சட்டுன்னு கட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பாட்டில் யூஸ் பண்ணி நம்ம சட்டுன்னு கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு கிச்சனில் யூஸ் பண்ணுற பொருள் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் கண்டிப்பாக. இது வந்து நம்ம காய்கறி உரசுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. இதை வச்சு நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி அகல் விளக்கும் இருக்கும். இந்த மாதிரி அகல் விளக்கு பழசாயிடுச்சு அப்படின்னா நாம் இதை தூக்கி தான் போடுவோம் இல்லைங்களா. இனிமேல் நாம் அந்த மாதிரி செய்யணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. இந்த மாதிரி அகல் விளக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இதில் வச்சு நல்லா உரசி கொடுங்க. எந்த இடத்துலலாம் நம்ம காய்கறி வந்து உரசுவோமோ அந்த இடத்துலலாம் நல்லா இந்த மாதிரி உரசி கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப பழசாக இருக்குது. நான் வந்து இது வந்து வாங்கி ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இது கரெக்டாக வந்து கட் பண்ணாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி அகல் விளக்கு வச்சு நம்ம இதை தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக கிடைக்கும் நமக்கு. இதனால் நம்ம வந்து திரும்பவும் காய்கறிகளை ரொம்ப ஷார்ப்பாக கட் பண்ண முடியும். நாள் நாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் போட்டிருக்கிற பொருளை மறுபடியும் ஷார்ப் பண்ணுறதுக்காக நாம் இந்த மாதிரி அகல் விளக்கை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு ஷார்ப்பாக கிடச்சிருக்குது அப்படின்னு. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.